ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வெறும் 10 நிமிஷம் தாங்க ஆகும். உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இப்போ வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம். நம்மளோட பாரம்பரியமான மட்டரிசி அவல் தான் எடுத்திருக்கேன். 1 கப் எடுத்திருக்கேன். நல்ல தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 முறை அலசிட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் பவுடராக கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஊற வச்சுட்டு முழுசாகவே சேர்த்துக்க போகிறேன். அவல் 1 கப் எடுத்து கழுவிட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு ஸ்வீட்டுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இதை வச்சே நம்ம சூப்பரான அவல் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப் அவளுக்கு 3/4 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கூட கூடுதலாக இனிப்பு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் 1 கப் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லாவே வெல்லம் கரைஞ்சிருச்சு. வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த சைடு 2 நிமிஷம் போல் அவளை கழுவிட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகில் சேர்த்து கைவிடாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் கூட தண்ணிகள் இருக்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அவளை முழுசாக சேர்த்து நம்ம செஞ்சுருக்கோம். மென்று சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் பொடியாக அரைச்சி அல்வா மாதிரி நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சுக்கலாம். அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது முழுசாக செய்கிறோம், அதை பொடி பண்ணி செய்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். டேஸ்ட் ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கலரும் சேஞ்ச் ஆயிருச்சு. இதில் உள்ள வெள்ளைப்பாகும் ட்ரை ஆயிருச்சு. இப்போ நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவை உள்ளே சேர்த்துட்டு அவளோட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேங்காவை உள்ளே சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நம்ம கைகளில் எண்ணெய் தடவிட்டு இல்லைன்னா நெய் தடவிட்டு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் வித்தியாசமாக கொழுக்கட்டை அச்சு இருக்கும் இல்லையா, மோல்டு, அந்த மோல்டில் அவல் மிக்ஸிங்க அதில் சேர்த்து கொழுக்கட்டையாக அதில் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். பசங்களுக்கு பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மோல்டில் மேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 10 நிமிஷத்தில் நம்மளோட அவல் கொழுக்கட்டை ரெடி. நம்ம ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நாளைக்கு வேறு ரெசிபியில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.